ஜெபம் பண்ண கடவோம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கவும் போற்றவும் மகிமைப்படுத்தவும் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. அப்பத்தை பிக்கையிலே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தியருளும். உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்கும்படியாய் தேவரீர் வழி நடத்தியருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கீதொழும் கீர்த்தனைகளும் 27 பாமாலை 15 பாடுவோம். அலங்கார வாசலாலை. கீதொழும் கீர்த்தனைகளும் 27 பாமாலை 15.
கடவோம். மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் கஷ்டப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரவடுதலை செய்து போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்று எங்கள் அப்பத்தை எங்கள் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வரும் 7வது ஞாயிறு சுருக்க ஜபம். திருமண்டல ஞாயிறு. தலைப்பு: நமது திருச்சபை. கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம் சரீரமாகிய பரிசுத்த சபைக்காக எங்களுக்கு தந்த திருநெல்வேலி திருமண்டலத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 244 ஆண்டுகளாக உம் சத்தியத்தினால் எங்களை போஷித்தீர். உம் ஆவியினால் எங்களை நடத்தி வருகிறீர். புதிய பல தரிசன திட்டங்களை தந்து எம்மை உம் பிரியமான பிள்ளைகளாய் நடத்துவீராக. எம்மை தேடி வந்த எல்லா அருள் தொண்டர்களுக்காகவும் அவர்களின் உன்னதமான உழைப்பு உயிர் தியாகங்களுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். அந்த பரிசுத்தவான்களின் தியாகத்தால், உழைப்பால், அர்ப்பணிப்பால் உயர்ந்திருக்கும் நாங்கள் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை தலைவராய் கொண்டு தூய ஆவியானவரால் அனுதினமும் ஆளுகை செய்யப்பட்டு எம் விசுவாச பெற்றோர் காட்டிய பரிசுத்த தியாக வழியில் நடந்து உம்மை பிரியப்படுத்த அனுதினமும் கற்றுத்தாரும். எங்கள் திருச்சபைக்கு அருளப்பட்ட ஆலயங்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் அதன் மூலமாய் நிறைவேற்றப்படுகிற சேவை பணிகள் உம்மை இருக்க அருள் புரிய வேண்டும் என்று திரியேக தேவனின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். உட்காருங்கள். திருமறை பாடங்கள் வாசிக்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்திலே தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும்
போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும்படிக்கே சொல்லுகிறேன். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட நிருப வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோகத்திலே நீ கட்டுகிறது, பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டுவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டுவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அறிவிப்புகள். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு
திருமண்டல ஞாயிறு. தியான பொருள் நமது திருச்சபை. திருவசனம் எபிரெயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இந்த ஆராதனை முடிந்ததும் திருமண்டல 244வது வருடாந்திர பண்டிகையை முன்னிட்டு பாரிஷ் ஹால் முன்பாக திருமண்டல கொடியேற்றப்படும். யாவரும் இதிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காலை 8:30 மணி ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு சுவிசேஷ ஊழியம் நடைபெறும். இன்று மாலை 6 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். இன்று மாலை 7 மணிக்கு எங்கடல் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு லித்தானியா ஆராதனை மற்றும் வேத ஆராய்ச்சி வகுப்பு நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை மற்றும் ஜெப விண்ணப்பங்களுக்கான சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். சாரா டக்கர் கன்வென்ஷன் சென்டர் கட்டுமான பணிக்கென்று பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக சிக்கன் பிரியாணி விற்பனைக்கு உள்ளது. ஒரு பார்சல் விலை 150 ரூபாய். காலை 8:30 மணி ஆராதனை முடிந்ததும் பெற்றுக்கொள்ளலாம். திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக குற்றாலம் வாலிபர் முகாம் ஜூலை 26, 27, 28 ஆகிய நாட்களில் வாலிப ஆண்களுக்கும், ஆகஸ்ட் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் வாலிப பெண்களுக்கும் நடைபெறும். பதிவு கட்டணம் ரூபாய் 200. அதற்கென்று ஆயத்தப்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட லெந்துகால மெகா தேர்வில் கலந்து கொண்டவர்களுக்கான பரிசுகள் வருகின்ற ஞாயிறு 14ஆம் தேதி காலை 8:30 மணி ஆராதனையிலே வழங்கப்படும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருமண்டலத்தினுடைய 244வது வருடாந்திர தோத்திர பண்டிகையும் மாம்பழச்சங்க பண்டிகையும் வருகின்ற 9, 10, 11 ஆகிய 3 தினங்களும் நடைபெற இருக்கிறது. 9ஆம் தேதியில் காலை 10 மணிக்கு நம்முடைய திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற சக்கரமாள்புரத்தில் உள்ள இடத்திலே 10,000 மரக்கன்றுகள் நடுகின்ற விழா நடைபெற இருக்கிறது. அதிலே நம்முடைய தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை தலைவர், சபாநாயகர் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் வந்து அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறார்கள். அதிலே நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சரும் பங்கு கொள்கிறார்கள். நம்முடைய எம்பி, எம்எல்ஏ, டெப்டி மேயர் அனைவரும் அதில் பங்கு கொள்ளுகிறார்கள். ஆகவே அதில் பங்கு கொள்வோம். அன்றைக்கு 1000 மரங்கள் நடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள் 2000 மரங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பகுதியிலே நாம் இருக்கின்ற அந்த நிலத்தை சோலைவனமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆகவே அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலை 4 மணிக்கு அருத்தொண்டர்களின் நினைவு ஆராதனை மில்ட்ரைன்ஸ் ஆலயத்திலே நடைபெறும். அதைத் தொடர்ந்து பவனி நடைபெறும். பவனியிலே நாம் நூற்றாண்டு மண்டபம் வந்து அங்கே கொடியேற்றம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மத்திப சபைமன்றத்தின் அளவில் கலை நிகழ்வுகள் நடைபெறும். 10ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு
மாம்பழச்சங்க பண்டிகை நடைபெறும். ஆகவே அந்த பண்டிகையிலே நாம் திரளாய் பங்கு கொள்ள உங்களை அப்போது கேட்டுக்கொள்கிறோம். 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு பண்டிகை ஆராதனை நடைபெறும். அந்த மாலையிலே மத்திய சபை மன்றம் தவிர மற்ற சபை மன்றங்களுடைய கலை நிகழ்வுகள் நடைபெறும். 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு தூய திருத்துவ பேராலயத்திலே திருமண்டல 244வது தோத்திர பண்டிகை நடைபெறும். எல்லா ஆராதனைகளிலும் எங்கள் ஜெபத்தோடு பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருடம் நாம் நம்முடைய திருமண்டல பண்டிகைக்கென்று காணிக்கைகளை, ஒரு நாள் வருமான காணிக்கையை நாம் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் நாம் அந்த ஒரு நாள் வருமான காணிக்கையை காணிக்கை பாடல் பாடுகின்ற பொழுது முன்னதாக கொண்டு வந்து அர்ப்பணித்து ஆசீர்வாதம் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே நம்முடைய பிளைண்ட் ஸ்கூல் பணிகளுக்கென்று அதிலே சிதிலமடைந்திருக்கிற ஆஸ்வித்தம்மையாருடைய பங்களா அதை சீரமைக்கும் பொருட்டு நம்முடைய கண் தெரியாதார் பாடசாலையிலிருந்து நம்முடைய மத்தியில் வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் ரிட்டையரிங் ஆஃபர்ட்டி கொடுக்கிறோம். ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது ஐஎம்எஸ் பணித்தளத்திலிருந்து அருமையான பிள்ளைகள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். நாம் அடுத்த மாதத்திலே 2வது வாரத்தில் இந்த ஐஎம்எஸ் விற்பனை விழாவை நாம் நடத்துவதற்காக ஆயத்தப்படுகிறோம். ஆகவே நம்முடைய மத்தியிலே அஸ்ஸாம் பணித்தளத்திலிருந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை நம்முடைய மத்தியிலே பாடுவார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த ஐயா, சபை அங்கத்தின் ஒவ்வொருக்கும் நன்றி. ஆண்டுடைய பணிக்காக, சுவிசேஷ பணிக்காக ஐஎம்எஸோடு கூட நீங்கள் இணைந்து தாங்குகிற, ஜெபிக்கிற அநேக காரியங்களுக்காக நன்றி. இப்பொழுதும் அஸ்ஸாமிலிருந்து காரோ என்ற இனம், ஆதிவாசி என்ற இனம், கர்பி என்ற இனம், 3 விதமான மக்கள் நம்ம டேக்கர் சென்டர், நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுகிறோம். Hallelujah, Hosanna,
யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. பூர்வ அரசர் குலத்தை சேர்ந்தவர் ராணி கோகிலா. மராட்டிய பிராமண இனத்தை சேர்ந்தவர். தஞ்சையில் குடியேறினார். குணசாலியான பெண், வாலிப பெண். ஏற்ற வயதில் அரசு பணியில் இருந்த அதே இனத்தை சேர்ந்த வாலிபர் ஒருவரை திருமணம் செய்தார். இல்லற வாழ்க்கை இனிதே நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று அவருடைய கணவர் இறந்ததால் கைம்பெண் ஆனாள். கணவன் இறந்து மனைவி விதவையானால் கணவரின் பிணத்தோடு மனைவியையும் உயிரோடே இணைத்து கட்டி எரியூட்டும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் அக்காலத்தில் இருந்தது. இளம்பெண் கோகிலாவை அவள் கணவரோடு சுட்டெரிப்பதற்காக கணவருடைய பிணத்திற்கு பின்பாக அழைத்து செல்கின்றார்கள். சுடுகாட்டை அடைந்தவுடன் சாக பயந்த கோகிலா கூக்குரல் இடுகின்றார். அந்த கூக்குரல் அந்த பகுதி எங்கும் எதிரொலிக்கின்றது. உதவிக்கு யாருமே இல்லாத அந்த சூழ்நிலையிலே அவருடைய கூக்குரலை கேட்ட ஆங்கில படை வீரர்கள் கர்னல் லிட்டன்டன் தலைமையிலே அந்த கூட்டத்திற்குள் பாய்ந்து செல்கின்றார்கள். கோகிலாவை பத்திரமாக வெளியே கொண்டு வருகின்றார்கள். உயிர் தப்பி பிழைத்த கோகிலா கர்னல் லிட்டன்டன் வீட்டிலே தங்க வைக்கப்படுகின்றார். அவருக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. கனம் ஸ்வாட் சையர் அவர்கள் மூலமாக திருமுறை கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் அன்பை அறிந்து கொண்ட கோகிலா தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார். பாளையங்கோட்டையில் ஒரு குறிப்பிட்ட குழுவினரின் கலவரத்தை அடக்க லிட்டன்டன் தலைமையிலே கிளை இராணுவம் பாளையங்கோட்டைக்கு வந்தபோது அவளோடு கோகிலாவும் வருகின்றார். லிட்டன்டன் கோகிலாவுக்கு ஆதரவளித்து அன்பு காட்டி வந்தார். திடீரென்று லிட்டன்டனும் வியாதிப்பட்டு விடுகின்றார். மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. பலனில்லை. அவர் மரித்து போகின்றார். அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் கோகிலாவின் உடைமை ஆகின்றது. பின்னர் அங்கு வந்த ஸ்வாட்சையர் அவர்கள் கோகிலா அம்மையாருக்கு குளோரிந்தா என்ற பெயரிலே ஞானஸ்நானம் கொடுத்தார். மேலும் 14 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். திருநெல்வேலி கிறிஸ்தவ திருச்சபை முதல் உறுப்பினர் பதிவேடும் திருமுழுக்கு பெற்றோருடைய பதிவேடும் தயாரிக்கப்பட்டது. 1780 ஆண்டு சபை பதிவேடு முதலாக தயாரிக்கப்பட்டது. அதிலே முதல் பெயர் குளோரிந்தா அம்மையுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அவளோடு 40 பேருடைய பெயர்களும் இடம்பெற்றிருந்தது. இதுதான் முதல் சபை டாப்பு. 1780 ஆண்டு தான் திருநெல்வேலி திருச்சபை தோன்றிய ஆண்டு. இன்று நாம் 244வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிந்திக்கும்படியாக திருமணம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு திருச்சபை, நமது திருச்சபை. இந்த ஞாயிறு திருமண்டல ஞாயிறாக ஆசரிக்கப்படுகின்றது. திருமண்டல ஞாயிறு என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி திருமண்டலத்தின் ஆண்டு விழா பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 2வது வாரத்திலே கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டு 244வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த பண்டிகை ஒழுங்கின்படி மாம்பழச் சங்கத்தின் முதல் நாள் அருள் தொண்டர்கள் நினைவு கூறப்பட்டு அன்னாரின் நினைவு சின்னங்களுக்கு மலர் வளையம் வைக்கப்படுகின்றது. பாரம்பரிய விழாவாகிய மாம்பழச் சங்கம் 100ஆண்டு மண்டபத்திலே பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாம்பழச் சங்க பண்டிகையை நெல்லை அப்போஸ்தலன் ரேனியஸ் ஐயர் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். மாம்பழச் சங்க பண்டிகைக்கு அடுத்த நாள் திருமண்டல ஆண்டு விழா பேராலயத்திலே நடத்தப்பட்டு சபைகள் நிறுவனங்கள் சார்பாக ஒரு நாள் வருமான காணிக்கை படைக்கப்படுகின்றது. இவ்வாறு முழு திருச்சபையும் இணைந்து திருச்சபையின் வளர்ச்சி திட்டத்திலே செயல்பட்டு வருகின்றது.
இன்று சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நமது திருச்சபை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியை பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கும்போது நாம் திருச்சபையிலே கிறிஸ்துவின் அங்கத்தினராய் இருப்போம், அவருக்கு பங்குள்ளாய் இருப்போம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபை என்றால் என்ன? திருச்சபை என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அழைக்கப்பட்ட மக்களின் கூட்டம் என்று சொல்லலாம். திருச்சபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்றும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்றும் அவருக்கு சொந்தமான ஜனம் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, திருச்சபை என்பது தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, திருச்சபையை விசுவாச குடும்பத்தார் என்று பவுல் அழைக்கின்றார். எனவே இறைவனின் ராஜ்யத்தை கட்டும் பணியிலே திருச்சபை முக்கிய பங்காற்றி வருகின்றது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் செய்த பணியை திருச்சபை இன்றும் தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றது. திருச்சபை என்னும் இயக்கம் உருவாக்கப்படவில்லை என்றால் உலகின் பெரும்பாலான பகுதிகளுக்கு நற்செய்தி சென்றிருக்காது. ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக உலகமெங்கும் சிதறி சென்று சுவிசேஷம் அறிவித்தபடியினாலே அநேக திருச்சபைகள் உருவாக்கப்பட்டன. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் எத்தனையோ பாடுகளை பட்டார்கள், இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஆகையினால் தான் சபைகள் வளர்ந்து பெருகின. விட்டு சென்ற பணியை இன்று திருச்சபை நிறைவேற்றி வருகின்றது. இன்றைய சூழ்நிலையில் திருச்சபை வளர்ந்து பெறுவதற்கு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக, திருச்சபை அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். திருச்சபை அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். திருச்சபையார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று அங்கே பார்க்கின்றோம். சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்றால் திருச்சபையிலே அன்பும் ஐக்கியமும் தேவை. ஆதி திருச்சபையிலே இந்த அன்பும் ஐக்கியம் இருந்தபடியினாலே அது எவ்வாறு வளர்ந்து பெறுவது என்று நாம் வேதத்திலே நன்காக அறிந்து கொள்ள முடியும். திருச்சபை வளர்வதற்கு சாத்தான் வளர்வது சாத்தானுக்கு பிடிக்காத காரியம். ஆகையினால் சிலருடைய இருதயத்துக்குள் புகுந்து கொண்டு பிரிவினைகளை உண்டாக்குகின்றான். எனவே நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் கிறிஸ்துவின் அன்பிலை நிலைத்திருப்போம் என்றால் நம்முடைய திருச்சபையானது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகும். ஆதி அப்போஸ்தலர்கள் அன்பிலும் ஐக்கியத்தில் நிலைத்திருந்தபடியினால் ஆதி திருச்சபை வளர்ந்து பெருகியது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே திருச்சபை மக்களாகிய நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தும் போது நம்முடைய திருச்சபை வளர்ந்து பெருகும் திருச்சபையாக மாறும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று எழுதுகின்றார். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருங்கள் என்று எழுதுகின்றார். திருச்சபையோடு இந்த அன்பும் ஐக்கியமும் நமக்கு எப்பொழுது வரும் என்றால் நமக்கும் ஆண்டவருக்கு உள்ள உறவு சரியாக இருக்கும்போது தான் நாம் திருச்சபை மீது அன்பு செலுத்த முடியும். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு நன்றாக இருக்கும்போது தான் நாம் திருச்சபை மீது அன்பு செலுத்த முடியும். திருச்சபை மக்களுக்கும் கடவுளுக்கு உள்ள உறவு சரியாய் இல்லாதனால்தான் இன்று திருச்சபையிலே பல குழப்பங்களும்
பிரிவினைகளும் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே நாம் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக அழைக்கப்படுகின்றோம். எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரித்துவிடக்கூடாது. ஆகினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதும்போது ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று எழுதுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி திருச்சபையை அவர் உருவாக்கினார். அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக வேண்டும். இதிலே நம்முடைய பங்கு என்ன? நாம் திருச்சபை வளர்ச்சிக்கு தடையாக காணப்படுகின்றோமா? நாமே ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். திருச்சபை மக்களிடையே பிரிவினைகளை உண்டு பண்ணுகின்றோமா? திருச்சபையிலே குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றோமா? திருச்சபை மக்களுக்கு நமக்கு உள்ள உறவு சரியாக இருக்கின்றதா? ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள உறவு சரியாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடாமல் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்போம் என்றால் நம்முடைய திருச்சபை ஆதி திருச்சபை போல வளர்ந்து பெருகும் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக, நம்முடைய திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்றால் நாம் மனப்பூர்வமாய் கொடுக்கும் திருச்சபை மக்களாக காணப்பட வேண்டும். நாம் மனப்பூர்வமாய் கொடுக்கும்போது நம்முடைய திருச்சபை வளர்ந்து பெருகும். அன்று தாவீது ராஜா சபை மக்களை பார்த்து, என் மகனாகிய சாலமோன் கட்டப்போகின்ற ஆலயத்திற்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொடுப்பவன் யார் என்று கேட்டபோது சபையர் யாவரும் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் அங்கே காணிக்கை கொடுத்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். 1 நாளாகமம் 29:9 இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயம் கட்ட சபையார் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் காணிக்கை கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகின்ற வேளையிலே ஜனங்களை பார்த்து கர்த்தர் கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் மிக உற்சாகமாக காணிக்கை கொடுத்தார்கள். தங்களிடத்தில் இருந்த பொன் ஆபரணங்கள், வெள்ளி, வெண்கலம், சித்தி மரம் என்று தங்களிடத்தில் உள்ள அனைத்தையும் ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்காக உற்சாகமாக கொடுத்தார்கள் என்று அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 35:29 செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்காக திருச்சபை மக்கள் யாவரும் மனப்பூர்வமாய் காணிக்கை கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மோசேயின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள், மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். மேலும் எருசலேமிலே கொடிய பஞ்சம் ஏற்பட்ட போது மக்கதோனா சபையார் மிகுந்த உதாரத்துவமாய் அவளுக்கு காணிக்கை அனுப்பினார்கள் என்ற வேதத்தில் பார்க்கிறோம். அவர்கள் தங்களிடத்திலே மிகுதியாக இருந்தபடியினாலே கொடுக்கவில்லை, கொடிய தரித்திரத்தில் இருந்து கொடுத்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8:22 அவள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டு, அவள் கொடிய தரித்திரத்தில் இருந்தாலும் கூட கர்த்தருக்கென்று திருச்சபை மக்களுக்கென்று அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் நோக்கத்தோடு மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருச்சபை மூலமாக நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் சுவிசேஷம் அறிவித்து ஆத்தும ஆதாய பணி செய்யவும் ஏழை எளிய மக்கள் போஷிக்கப்படவும் காணிக்கை மிக அவசியம். தற்போது திருமண்டல பண்டிகை முன்னிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் வருமான காணிக்கைக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் எப்படி படைக்கின்றோம்? நம்முடைய வருமானத்தை கணக்கிட்டு சரியாக படைக்கின்றோமா? உற்சாகமாய் மனப்பூர்வமாய் படைக்கின்றோமா? வேதம் சொல்கிறது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே கர்த்தருக்கு என்று உற்சாகமாய் மனப்பூர்வமாய் படைக்கும்போது கர்த்தர் சந்தோஷம் அடைகின்றார். நம்முடைய திருச்சபையும் வளர்ந்து பெறுகின்ற திருச்சபையாக காணப்படும். அன்பார்ந்தவர்களே,
நமது திருச்சபை என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் வேதத்தை தியானித்தோம். நமது திருச்சபை வளர்ந்து பெறுகின்ற திருச்சபையாக காணப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய பங்கு என்ன? இறைவன் ராஜ்யத்தை கட்டும் பணியிலே திருச்சபை முக்கிய பங்கு வகிக்கின்றது. நாம் ஒருவருக்கொருவர் அன்பிலே ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும் போது, திருச்சபை மக்கள் மீது கரிசனை காணப்படும் போது நம்முடைய திருச்சபை வளர்ந்து பெறுகின்ற திருச்சபையாக காணப்படும். மக்கதோனியா சபையாரை போல கர்த்தருக்கென்று உற்சாகமாய் மனப்பூர்வமாய் காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தர் இதிலே பிரியப்படுகின்றார். விதமாக இந்த பண்டிகை நாட்களை நாம் மகிழ்ச்சியோடு திருச்சபை மக்களோடு இணைந்து நாம் யாவரும் ஒருமித்து இந்த பண்டிகை கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய காணிக்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் வண்ணமாக நம் யாவரும் எழுந்து கீதோளும் கீர்த்தனைகளும் 203, கிறிஸ்தவ கீர்த்தனை 98 பாடுவோம். சுந்தர பரமதேவ மைந்தநேசு கிறிஸ்தவுக்கு. கீதோளும் கீர்த்தனைகளும் 203, கிறிஸ்தவ கீர்த்தனை 98. அப்பொழுது ஒரு நாள் வருமான காணிக்கைக்கு அவர்களை முன்னாலே வந்து படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Amen.
நம்முடைய காணிக்கைகளையும் அவனுடைய பாதப்படியிலே அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக ஒரு நாள் வருமானத்தை திருச்சபைக்கென்று உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கென்று நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். தகப்பனே, காணிக்கைகளை படைத்த ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. கட்டுமான பணியிலே இணைந்து செயலாற்றுகின்ற அனைவரையும் நீர் அங்கீகரிப்பீராக. தகப்பனே, பொருள் காணிக்கைகளை படைத்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே, காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் அங்கீகரித்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்தியிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள உக்கிரக்கும் வாக்கியங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரன் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். இந்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் இந்த படத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை உயர்த்தோங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரீருக்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபையனைத்தோடும் நாங்களும் முழுமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே,
எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியலை சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, மர்மையான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோ. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
முடிந்தவுடனே நம்முடைய 244வது பண்டிகையினுடைய ஆயத்தமாக கொடியேற்றம் நடைபெறும். 10 நிமிடங்களிலே நிறைவேற்றிவிடும். ஆகவே தயவு செய்து அனைவரும் அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்வோம். ஸ்பானிஷால் முன்பு கொடியேற்றம் நடைபெறும். ஆகவே அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்கிறோம். ஜெபம் பண்ணிக்கிடுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்ணனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய கிருபைகளுக்காக, நீர் தந்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மத்தியிலே நீர் கொண்டு வந்த கோகிலா என்ற குளோரிந்தாள் அம்மையாருக்காக நன்றி செலுத்துகிறோம். முதல் ஞானசானத்தை குளோரிந்தா அம்மையார் பெற்றுக்கொள்ளவும், அதைத் தொடர்ந்து திருச்சபை வேகமாய் பரவி எழும்பவும், எங்களுடைய பகுதியிலே திருச்சபை நிலைநாட்டப்படவும், எங்கள் ஒவ்வொருவருடைய அன்பினாலே தேவரீர் நிரப்பி தெரிந்து கொள்வதற்கு சித்தமாக இருந்தபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பூர்வத்தை நாங்கள் நினைவு கூறும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பண்டிகைக்காக நன்றி. உற்சாகமாக காணிக்கை படைத்திருக்கிற பிள்ளைகளை தேவரீர் ஆசீர்வதிங்க. பண்டிகைகளை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் உடைய கிருபையுள்ள கரத்தினால் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொருத்தனைகளோடு கூட கடந்து வந்து பண்டிகைகளை பங்கு பெற்று உடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. விசேஷமாக இந்த ஆராதனையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். தேவரே தாமே உடைய திருக்கரத்தால் உடைய பிள்ளைகளை தொட்டு உடைய நன்மைகளினால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தேவைகளை சந்தித்தருளும். பல்வேறு விதமான தேவைகளோடு கூட இருக்கிறவர்கள், பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள், போராட்டங்களோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டி ஏற்ற காலத்திலே நன்மைகளினால் நிரப்பியற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், சுகமான பிரசவத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவரீர் தொட்டு உம்முடைய நன்மைகளினால் நிரப்பியற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்காக, சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக, பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய மத்தியிலே அஸ்ஸாம் பகுதியிலிருந்து கொண்டு வந்திருக்கிற IMS மிஷனரி பணித்தளத்தில் உள்ள விசுவாசிகளுக்காய் நன்றி. IMS செய்கிறவர்களுக்காய் நன்றி. அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த, நாங்கள் ஆண்டவரே பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர், அவ்விதமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே திருச்சபைக்கு மூலை கற்களாய் எடுத்து பயன்படுத்தி திருச்சபை வளர்வதற்கு எங்களை காரணிகளாய் உபயோகப்படுத்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தையும் காக்க கிடவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. பின்போனிக்கிதமாக நாம் யாவரும் எழுந்து கீதோளும் கீர்த்தனைகளும் 599வது பாடலை பாடுவோம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும். கீதோளும் கீர்த்தனைகளும் 599.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே செல்ல கடவோம். அப்படியே நாம் அனைவரும்